ஹலோ காய்ஸ், வெல்கம் டு கதை வாய்ஸ் ஓவர். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது செஞ்சிருவேன் எபிசோட் 4 தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோடோடைய ஸ்டார்டிங் சீன்லேயே ஒரு ஃப்ளாஷ்பேக்கோடு தான் ஆரம்பிக்கிறாங்க. அதாவது இதுக்கு முன்னாடி பார்த்துருப்போம்ல ஒரு டெடி பேர். அந்த டெடி பேர் வந்து இப்போ ஜெய் கூட இன்டிமேட்டாக இருக்குது. சரி, அந்த டெடி பேர் யார் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி தெரியலன்னா நான் சொல்கிறேன், அது வேறு யாரும் இல்லை, சன்னு தான் மக்களே. சரி, ஜெய்க்கு தெரியாத அந்த டெடி பேர் சன்னுன்னு, பட் சன்னுக்கு தெரியும்ல அது ஜெய் தானே அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் கிடையாது மக்களே. ஏன்னா அந்த டெடி பேருக்குள்ளே ஒரு கருப்பு தெர மாதிரி இருக்கிறதுனால வெளியே இருக்கிறது ஜெய் தானே அவனுக்குமே தெரியாம ரெண்டு பேரும் இன்டிமேட்டா இருந்திருப்பாங்க. கடைசியா ஜெய பத்தி இவனுமே ஒரு கேள்வி கேட்டிருப்பான், உனக்கு இந்த கர்மானா என்னன்னு தெரியுமான்னு. அதை கேட்டு இவனும் ஒன்னும் புரியாம பாத்துக்கிட்டு இருக்க. அப்படியே பிளாஷ்பேக் கட் ஆகி இப்போ போன எபிசோடோட எண்டிங்ல இருந்து தான் கண்டினியூ பண்றாங்க. அதாவது நம்ம ஜெய் சன்னு கிட்ட எனக்கு கொடுக்க வேண்டிய 2,50,000 எப்படி கொடுக்க போற அப்படின்னு கேட்டிருப்பான். இவனுமே அதை கேட்டுட்டு என் கிட்ட என்ன தவிர எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லியிருப்பான். உடனே இதை கேட்ட ஜெய்யுமே ஒரு மாதிரி சிரிச்சுட்டு நீரே அவன் கிட்டக்க வந்து ஒரு மாதிரி செடக்டிவா அவனை பார்த்து, பின்ன எதை எதிர்பார்த்தீங்க வந்த, சடனா நான் அவன் மேல இன்ட்ரெஸ்ட் காட்டுவேன்னு நினைச்சியா, என்னுடைய திங்க உனக்குள்ள அனுப்புவேன்னு அப்படின்ட்டு அவனை டீஸ் பண்ண. ஐயோ மக்களே, இந்த சீரீஸ்ல வந்து கொஞ்சம் மார்க்கமா தான் பேசுவாங்க, நீங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க சரிங்களா. இதை கேட்டு சன்னு ஷாக் ஆனாலும் திருப்பி அவனை கடுப்பேத்துற மாதிரியே இவனும், நானும் அதை பத்தி கொஞ்சம் யோசிக்க தான் செஞ்சேன், ஆனா உனக்குள்ளதை எனக்குள்ள இல்லடா, எனக்குள்ளதை தாண்டா உனக்குள்ள அனுப்புவேன் அப்படின்ட்டு பதிலுக்கு அவன்கிட்டே செம்ம தனாவட்டா சொல்றான். இதை கேட்டு ஜெய்ய பொறுத்துப்பானா, அதுலதான் இவனுக்கு வலுக்கட்டாயமா கிஸ் பண்ண ஆரம்பிப்பான். இவனுமே தள்ளி விட பார்ப்பான், இருந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் வேற வழி இல்லாம அது எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு இருக்க. அங்க சடனா கட் பண்ணா ட்விஸ்டா பாத்தீங்கன்னா இது எல்லாமே சன்னுக்கு வந்த இமேஜினேஷன். அந்த மாதிரி எந்த ஒரு சம்பவமும் நடக்கல. நம்ம ஜெய் அவன் பாட்டுக்கு இவனுக்கு கிஸ் கொடுக்குற மாதிரியே கிட்டக்க வந்துட்டு அங்க உள்ள டேபை தான் எடுத்து அவன் கையில கொடுக்குறான். அதாவது இவனோட ஆக்டிங் ப்ராக்டிஸுக்காண்டி 5 மூவிஸ் உள்ள வச்சிருப்பான் போல, அது ஒன்னொன்னா பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு வேலையை பார்க்க போயிடுறான். எங்க சன்னுக்கோ ஒரே ஆச்சரியம், இவன் கிட்ட ராங்கா தான் பிஹேவ் பண்ணுவான்னு தப்பா நினைச்சிருப்பான். பட் அவன் ஏறுக்கு மாதிரி இவன் கையில டேபை கொடுத்து 5 படத்தை பாருன்னு சொன்னது இவனுக்கு ஒரு மாதிரி ஷாக்கிங்கா இருக்குது. அதுக்கப்புறம் அந்த டேபை திறந்து இவனும் ஒரு படமா பார்க்க ஆரம்பிக்கிறான். இவன் அந்த மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்க அட் த சேம் டைம் அந்த கிளப்லயே இன்னொரு ரூமை தான் காமிக்கிறாங்க. அதுல ஒரு பெரிய மனுஷன் ஒரு மாதிரி டென்ஷனாவே அங்க பில்லியார்ட்ஸ் விளையாண்டுட்டு இருக்காரு. அப்ப உள்ளக்க வந்த வெயிட்டர் கிட்டே நான் ஸ்டாப்பா அந்த சன்னை பத்தி தான் அவன் யாரு என்ன அவனோட பேக்ரவுண்ட் என்ன ஜெய்க்கு அவனுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்ட்டு பொறிஞ்சு தள்ளுறாரு. இது அந்த வெயிட்டரே பொறுக்க முடியாம, சார் அட் டைம்ல ஒரு கொஸ்டின் கேளுங்க சார், இவ்வளவு கொஸ்டின் கேட்டீங்கன்னா என்னால எப்படி ஆன்சர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுவோம். இவர் அதை கேட்டு கடுப்பாയി நேரா அவன்கிட்ட வந்து, அப்போ ஒன்னுத்துக்கும் இப்ப பதில் சொல்லு அப்படின்னு சொல்லுவோம். சார் அவரை பத்தி எனக்கு அவ்வளவா தெரியாது, அவருடைய பேரு 2 ரூபாய், அது மட்டும் தான் சார் தெரியும் அப்படின்னு சொல்லுவோம். இதை கேட்டு அவர் முழிக்கிறாரு, எனது 2 ரூபாயா, இதெல்லாம் ஒரு பேரா வச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு யோசிக்கிறாரு. ஆக்சுவலி இவர் ஒரு காமெடி பீஸ் தான் போல, கொஞ்சம் ரஃப் அண்ட் டஃபா இருக்கிற மாதிரி சீனை போடுறாரு, அவ்வளவுதான். இப்ப அந்த வெயிட்டர் கிட்டே அவன் கிட்ட அப்படி என்னதான் இருக்குன்னு என் ஜெய் அவனுடைய பிரைவேட் ரூமுக்குள்ள எல்லாம் விட்டுருக்கா, என்ன கூட இது வரைக்கும் விட்டதே கிடையாது, அந்த அளவுக்கு அவன் முக்கியமான ஆளா அப்படின்னு கேட்கவும், சார் இதை நீங்க ஜெய் சார் கிட்டே டைரக்டா கேட்டலாமே அப்படின்ட்டு வெயிட்டர் சொல்ல, டேய் அந்த அளவுக்கு தைரியம் தான் நானே ஜெய் கிட்ட ஸ்ட்ரெயிட்டா போய் கேட்டுப்பேன், நான் ஏன்டா உடனே நோட்டை விட சொல்ல போறேன் அப்படின்ட்டு. சரி ஓகே, அந்த 2 ரூபா பைய திருப்பி ஏதாச்சும் கிளப்புக்கு வந்தேன்னா உடனடியே எனக்கு இன்ஃபர்மேஷன் வரணும் புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு அவனை அனுப்பி வைக்க. அவனுமே சரி சார் அப்படின்னு கேட்டுட்டு அங்கிருந்து போயிடுறான். ஆக்சுவலி இவர் யாரு என்னங்கிறது தெரியல, பட் ஜெய்க்கு ரொம்பவே க்ளோஸான ஆளுங்கிறது மட்டும் நல்லாவே தெரியுது. இவர் யாரு என்னன்னு பின்னாடி நம்ம பார்க்கலாம். இப்ப இந்த பக்கம் சன்னு கிட்ட வந்தா அவனுமே ஒரு படத்தையே அங்க பாத்துக்கிட்டு இருக்க. அப்ப சடனா ஜெய் அவன் தோல் மேல கை வைக்கிறான். ஒரு நிமிஷம் ஜர்க் ஆயிட்டான். அவனுமே இவன் கிட்ட பார்த்த படம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்கவும், எல்லாமே நல்லா தான் இருக்கு அப்படின்ட்டு இவனு கேஷுவலா சொல்ல, சரி இந்த படத்துல உனக்கு எந்த படம் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு கேட்கவும், 1வது 4வது அப்படின்ட்டு சொல்றான். ஆக்சுவலி அந்த 2 படத்தையும் எடுத்தது ஒரே டைரக்டர் கான் தான், உனக்கும் பரவாயில்ல நல்ல டேஸ்ட் தான் இருக்குது அப்படின்ட்டு. இந்த ட்ரீம் என்டர்டைன்மெண்ட் இப்போ புது டைரக்டர்ஸா எடுத்து தானே மூவி தயாரிக்கிறத பத்தி தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். இது எல்லாத்தையும் கேட்ட சன்னுமே, நீ அப்படி இந்த கம்பெனில என்னதான் வேலை செய்யற அப்படின்னு கேட்கவும், நிறைய பண்றேன், சொல்ல போனா இந்த ட்ரீமுக்கு மட்டும் இல்ல இந்த கிளப்புக்கும் நான் தான் ஒரு ஷேர் ஹோல்டர் அப்படின்னு சொல்லுவோம். இது எல்லாத்தையும் கேட்ட சன்னுமே அதுக்கப்புறம், சரி எதுக்காண்டி நீ என்ன இன்னைக்கு இங்க கூப்பிட்டுருக்க, இந்த படத்தெல்லாம் பார்த்துட்டு எது நல்லா இருக்குன்னு உங்ககிட்ட சொல்றதுக்கு அப்படின்னு கேட்கும். இவன் பதிலுக்கு, ஆமா இந்த இண்டஸ்ட்ரி மேல கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்ட் இல்லாத ஒரு ஆளுடைய சேவை தேவைங்கிறதுனால தான் கூப்பிட்டேன் அப்படின்ட்டு இவனை பத்தின விஷயத்தெல்லாம் புட்டு வைக்கிறான். இதுக்கு முன்னாடி நீ கடன் வசூலிக்கிற ஒரு கும்பல் கிட்ட தான் வேலை பார்த்தேன்னு தெரியும், உன்னுடைய அம்மாவும் தம்பியும் அதனால இறந்து போயிட்டாங்கன்னு தெரியும், அதுக்கப்புறம் நீ ஒரு நல்ல மனுஷனா வாழணும்னு நினைச்ச அப்படித்தானே அப்படின்ட்டு இவனை பத்தி சொல்ல, இவனுக்கு இதெல்லாம் எப்படி தெரிஞ்சது அப்படின்ட்டு சன்னமே ஒரு மாதிரி முழிக்கிறான். உன்னை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி நான் தான் ஒரு டிடெக்டிவ் ஏற்பாடு பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு, சன்னி இதுக்கு முன்னாடி நீ டேட் பண்ணிருக்கல, அதாவது அந்த பேங்க் தானே பாட்டேன், அவன் காசு எல்லாத்தையும் திருடிட்டு ஓடிட்டான், அது மட்டும் இல்லாம உனக்கு பெரிய ஒரு துரோகத்தையும் செஞ்சிருக்கான், அதனாலதான் அவனை பழி வாங்குறதுக்காண்டி இப்ப நீங்க வந்திருக்க கரெக்ட் தானே அப்படின்னு சொல்லிட்டு அவன் பக்கத்துல வந்து உட்கார. இவனுமே கொஞ்சம் தள்ளி போயிட்டு இது எல்லாத்தையும் உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்கான். அப்ப ஜெயமே அவகிட்ட, எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான் ஆனா புரியல, நீ எப்படி அந்த பக்கன் கிட்ட சொல்லி உன்னோட போட்டோஸ் எல்லாத்தையும் எடுக்க சொன்னேன்ட்டு, உண்மையிலே நீ ஒரு இம்ப்ரெசிவான ஆளு தான், ஆனா இன்னைக்கு நான் உன்னை எதுக்காண்டி இங்க கூப்பிட்டுருக்கேன்னா உனக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்கறதுக்காண்டி அப்படின்ட்டு அவன் கிட்டக்க போக, இதை பார்த்துட்டு சொன்னமே நம்ம முன்னாடி யோசிச்சதெல்லாம் பண்ணிடுவானோ அப்படின்ட்டு டென்ஷன் ஆகி, இதுக்கப்புறம் என் கிட்டக்க வந்தனா சத்தியமா உன்னை கொண்டுருவேன் அப்படின்னு சொல்லுவோம். இதை கேட்டு ஜெயி சிரிக்கிறான். இப்படி எல்லாம் பேசும்போது தான் எனக்கு ஏதாச்சும் பண்ணணும் போல தோணுது, இருந்தாலும் அதுக்கெல்லாம் வரலங்கிற மாதிரி அவன் வச்சிருக்கிற டேப்லெட்ல ஒரு பென்ட்ரைவ் சொருகி, இது சன்னி
உன்னை பத்தி பேசின ரெக்கார்டிங் தான், இதை கொஞ்சம் கேட்டு பாரு அப்படின்னு சொல்லிட்டு போறான். இவனுமே அதை ஆன் பண்ணி அவன் என்ன பேசினாங்கிறத கேட்க ஆரம்பிக்க, இன்னொரு பக்கம் அந்த பெரிய மனுஷன் இருக்கார்ல, அவரு நேரா பதுங்கி ஜெயோடைய ரூமு கிட்டக்க வந்துட்டு காதை வச்சு ஒட்டி கேட்கறாப்புல அவங்க என்ன பேசிக்கிறாங்கன்ட்டு. பெரிய மனுஷன் பார்க்குற வேலையாடா இது அப்படின்ட்டு நம்மளும் பார்த்துக்கிட்டு இருந்தா இங்க சன்னுமே அந்த ரெக்கார்டிங் எல்லாத்தையும் கேட்டு முடிச்சுட்டு, இது எப்படி ஒன்னெல்லாம் ரெக்கார்ட் பண்ண முடிஞ்சுது அப்படின்ட்டு கேட்கறான் ஜெய் கிட்ட. இது என்ன பெரிய விஷயமா, இங்க வர்ற போற எல்லாருமே ஸ்டாஃப்ஸ் கிட்ட தன்னோட இன்ஃபர்மேஷன்ஸை வளரி கொட்ட தான் செய்றாங்க. அது மட்டும் இல்லாம அந்த கிளப்போடைய ஷேர் ஹோல்டரே நான் தான் அப்படிங்கறத மறந்துட்டியா என்ன அப்படின்னு கேட்குவோம். இவனுமே அதை கேட்டு தெரிஞ்சுக்கிறான். சரி நீ பழி வாங்குறதுல அடுத்த கட்டமா இதுக்கப்புறம் என்ன பண்ண போற அப்படின்ட்டு கேஷுவலா நம்ம ஜெய் கேட்க, இவனுமே ஒரு மாதிரி யோசிச்சுட்டு, அது டைரக்டர் ஆர்த்தரை பாக்குறதுக்கு நான் என்ன பண்ணணும், நான் இந்த ட்ரீமோட நம்பர் 1 ஆக்டர் ஆகணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம். இதை கேட்டு ஜெய் சிரிக்கிறான். ஏன்னா அவன்கிட்டே வந்து அவனை எப்படி மீட் பண்றதுன்னு கேட்ட சிரிப்பு வரத்தானே செய்யும். நமக்கு கேட்கும் போது சிரிப்பா தான் இருக்குது, இருந்தாலும் சன்னுக்கு தெரியாதுல்ல அது ஆர்த்தர் தான்ட்டு. அவனுமே கேட்க, ஜெயுமே இதை கேட்டுட்டு, ஆல்ரெடி நான் நினைச்சேன் உனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு எப்படியும் உன் மைண்ட்ல நீ டைரக்டர் ஆர்த்தரை தான் முடிவு பண்ணி வச்சிருப்பேன்ட்டு அப்படின்ட்டு அவன் கையில 4 ஸ்கிரிப்ட் புக்கை கொடுத்து, இதெல்லாம் உன்னுடைய ஹோம்ஒர்க், உன்னுடைய வீட்டுக்கு போய் படிச்சுட்டு வந்து நாளைக்கு என்கிட்ட திருப்பி வந்து சொல்ற நீ அப்படிங்கவும், இது எல்லாத்தையும் படிச்சா மட்டும் எப்படி என்னால டைரக்டர் ஆர்த்தரை மீட் பண்ண முடியும் அப்படின்ட்டு அவனும் கேட்க, உடனே ஜெய் தான் அவன் கிட்டக்க போயிட்டு, அதாவது டைரக்டர் ஆர்த்தர் இருக்கார்ல, அவருக்கு திறமை இல்லாதவங்கள சுத்தமா பிடிக்காது, அதனால நீ அவரை இம்ப்ரெஸ் பண்ணணும்னா நான் சொன்னது எல்லாத்தையும் கேட்டுதான் ஆகணும் நீ அப்படின்ட்டு இவனை கரெக்ட் பண்றதுக்கு இவனே ரூட்டு போட்டு தரேங்கிறான். என்னத்த சொல்ல, ஒரே சிரிப்பா தான் இருக்குது பாங்க. அந்த பெரிய மனுஷனும் வெளியே நின்றுட்டு, என்னடா இது சரியா கேட்க மாட்டேங்குதே, அந்த பையன் யார் என்ன நம்ம கொண்டு பிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறாரு. எங்க சன்னுமே வேற வழி இல்லாம ஜெய் சொன்னது எல்லாத்தையும் கேட்டுட்டு அந்த ஸ்கிரிப்ட் புக்கையும் வாங்கிட்டு அந்த கிளப்ல இருந்து நேரா அவனோட வீட்டுக்கு தான் நடந்து போய்கிட்டு இருக்கான். அப்போ தான் அந்த சன்னி பேசின ரெக்கார்டையும் திருப்பி நினைச்சு பாக்குறான். அதுல அவன் என்ன சொல்லியிருப்பானா, கஜோனி கிட்ட சேர்ந்துருக்கிற அந்த புது பையன் இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள நுழையவே கூடாது, அவன் யாரு என்னன்னு கேட்டு தெரிஞ்சுட்டு வேரோட அவனை பிடிங்க எறிங்க அப்படின்ட்டு அவன்கிட்டயே போன்ல பேசியிருப்பான் போல. அந்த ரெக்கார்டிங்கையும் இப்ப இவன் நினைச்சு பார்க்க அவன் மேல சம்மக்கம் வருது இவனுக்கு. ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் அவனுக்கு இருக்குது அப்படின்ட்டு ஒரு முடிவோட தான் அங்கிருந்து நடந்து போறான். கட் பண்ண அடுத்த நாள் காலையில கம்பெனில மேனேஜர் கஜோனுமே பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு போயும் ஜங்க் ஃபுட்டை போய் சாப்பிட்டுக்கிட்டு இருக்க. அப்பதான் அங்க உள்ள வந்து ஸ்கையுமே இதை நோட் பண்ணிட்டு அக்கறையா அவர்கிட்ட, எப்ப பார்த்தாலும் இந்த மாதிரி ஜங்க் ஃபுட்டையே சாப்பிட்டுட்டு இருக்காதீங்க மேனேஜர், கொஞ்சமாச்சும் நல்ல சாப்பாடா சாப்பிடுங்க, இல்லைன்னா முடி ஃபுல்லா கொட்டி மண்டை மொட்டை ஆயிரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கிட்டு வந்திருக்கேன், அதை 2 பேரும் ஷேர் பண்ணி சாப்பிடலாம் அப்படின்ட்டு அவர் வாயிலே ஒன்று தூக்கி வைக்கிறான். இவரும் அதை சாப்பிட்டுக்கிட்டு இருக்க. பார்த்தா இன்னைக்கு ஸ்கைக்கு சாயந்தரம் ஒரு ஸ்டேஜ் ஷோ இருக்கு போல, அதுக்கெல்லாம் ரெடி ஆயிட்டே அப்படின்ட்டு அவர் கேட்க, இவனுமே அதுக்கெல்லாம் எப்பவுமே ரெடி தான் அப்படின்னு சொல்றான். அப்பதான் ஒரு விஷயம் இவருக்கு ஞாபகத்துக்கு வருது. போன் எடுத்து நேரம் ஐஜி போஸ்ட்ல இந்த மாதிரி பக்கின்னு சன்னுடைய போட்டோவை போட்டாரு அப்படின்னு சொல்லுவோம். இவனும் அதை பார்த்துட்டு செம்ம அழகா இருக்காரு அப்படின்ட்டு பேசிக்கிட்டு இருக்க. அங்க கரெக்டா சன்னுமே ஒரு மாதிரி கொட்டாவி விட்டுக்கிட்டே உள்ளக்க வரான். இதை பார்த்த கஜனும், ரைட்ரா காலங்காத்தாலேவா அப்படின்னு சொல்லி கலாய்க்க, இந்த பக்கம் ஸ்கையுமே அந்த ஐஜி போஸ்ட் எல்லாத்தையும் சன்னு கிட்ட காமிக்கிறான். அவனுமே ஒரு ரியாக்ஷனே இல்லாம பாத்துக்கிட்டு இருக்கான். இதை பார்த்துட்டு சன்னுமே, என்ன நீங்க பக்கின்னு பொதுவா செலிபிரிட்டிஸோடைய போட்டோஸ் தான் இதுல போடுவாரு, உங்க போட்டோ போட்டிருக்காங்கன்னா அதெல்லாம் பெரிய விஷயம் இல்லையா, உங்களுக்கு கொஞ்சம் கூட சந்தோஷமாவே இல்லையா என்ன அப்படின்னு கேட்கவும், இதை கேட்ட கஜோனு தான், சரி விட்டுறான், அவன் எப்போதும் அப்படிதான் தெரியாதா, அது மட்டும் இல்லாம அந்த போட்டோ கொஞ்சம் டிஃப்ரெண்டா ஒரு மாதிரி தனித்துவமா தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். இதை கேட்ட ஸ்கையுமே ஒரு மாதிரி அந்த போட்டோ உத்து பார்த்துட்டு, இதுல சன் அவருடைய கண்ணுல ஒரு விதமான சோகம் தெரியுது அப்படின்னு சொல்றான். ஆப்வியஸ்லி அந்த போட்டோவை எடுக்கும்போது அவன் தன்னுடைய அம்மாவையும் தம்பியையும் தானே நினைச்சிருந்திருப்பான். ஸோ அது கண்டிப்பா ஒரு சோகமான போட்டோவா தான் இருக்கும். எங்க கஜோனுமே அதுக்கப்புறம் சன்னு கிட்ட, நீ இந்த வாரம் பண்ண வேண்டிய ஷெட்யூல் எல்லாத்தையும் ரெடி பண்ணியாச்சு, நீ இது எல்லாத்தையும் ஒண்ணு செஞ்சா போதும் அப்படின்ட்டு ஒரு நோட் புக் எடுத்து கொடுத்துட்டு, அப்புறம் கூட சேர்ந்து ஒரு கேமராவையும் அவன் கையில கொடுத்துட்டு, நீ பண்ற ஒரு விஷயத்தையும் இதுல ரெக்கார்ட் பண்ணணும் சரியா அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு, இதை கொஞ்சம் பார்த்து பத்திரமா வை, தொலைச்சிடாத சரியா, ஏன்னா இது என்னுடைய சொந்த காசுல வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம். இவனுமே அதெல்லாத்தையும் கேட்டுட்டு, ஆனா இது எனக்கு யூஸ் பண்ண தெரியாது அப்படின்னு சொல்றான். பேஷ் ரொம்ப நல்லது அப்படின்ட்டு இவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அதுக்கப்புறம் ஸ்கை தான், நான் சொல்லி தரேன் வாங்க அப்படின்ட்டு அவனை கூப்பிட்டு வச்சு அங்க சொல்லி தந்துட்டு இருக்கா எப்படி யூஸ் பண்ணணும்ட்டு. எங்க பக்கினா அது எல்லாத்தையும் உட்காந்து பார்த்துட்டு இருந்தவரு அவங்க 2 பேரும் அந்த மாதிரி பேசுறத பார்த்து அதை வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிடுறாரு. என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ப்ரோ அப்படின்னு ஸ்கை பார்த்துட்டு கேட்க, ஒன்றும் இல்லை, உங்க 2 பேரும் ஜோடியும் ஒரு விதத்துல நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். இருக்கிற வேலையே இல்லை அப்படின்ட்டு ஸ்கையும் நேரம் சண்டை பார்த்து, நீங்க இன்னைக்கு சாயந்தரம் எனக்கு ஒரு ஸ்டேஜ் ஷோ இருக்கு, நான் அதுல பெர்ஃபார்ம் பண்ணுவேன், மறக்காம நீங்க வந்துடணும் சரிங்களா அப்படின்ட்டு கஜனை பார்த்து, நீங்களும் வந்துருவீங்களா அப்படின்னு கேட்குவோம். கண்டிப்பா நான் வராம எப்படி அப்படின்ட்டு சொல்லுவோம். கட் பண்ண நம்ம சன்னும் அவங்க கிட்ட சொல்லிட்டு நேரா ஆக்டிங் கிளாஸுக்கு தான் போய்கிட்டு இருக்கான். அப்போ பார்த்தா அவனுக்கு போன்ல டம்மி கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் வருது. இந்த வருஷத்தோடைய சில்ட்ரன்ஸ் டே மோட்டோ என்ன அப்படின்னு கேட்டிருக்கான். இதுக்கு என்கிட்ட கேட்டு வச்சிருக்கான், சம்பந்தமே இல்லாம, அடிக்கடி இந்த மாதிரி தான் அவனுக்கு லூஸ் பிடிக்கும் போல அப்படின்ட்டு இவனும் அதுக்கு ரிப்ளை பண்ணாம நேரா ஆக்டிங் கிளாஸ்க்கு தான் வரான். ஆக்சுவலி இவனை சொல்லி வேற ஒரு ஆக்டிங் கிளாஸ்ல கஜோனை சேர்த்துருப்பாரு போல. அங்கதான் இவன் நேரா வரான். உள்ளக்க நிறைய பசங்களுமே இவன் கிட்ட நல்லா தான் பேசுறாங்க, இவன் புது பையனா வந்திருக்கான்ட்டு. ஆனா அதுல ஒரே ஒருத்தன் மட்டும் தான், இவன் பேரு 10. அவன் தான் இவன் புதுசா சேர்ந்தது பிடிக்காம, நீ எல்லாம் எதுக்கிட்ட இந்த கம்பெனிக்கு வர, காசும் கிடையாது ஒன்றும் கிடையாது, நான் ஆக்டர் ஆகிறதுக்கு மட்டும் வந்துருவாங்க அப்படின்ட்டு ஒரு கடுப்புல பேசிட்டு போறான். இருந்தாலும் சன்னே இவனை பெருசாவே எடுத்துக்கல, ஏதோ பரதேசி பேசிட்டு போகுது அப்படின்ட்டு அவன் பாட்டுக்கு தான் இருக்கான். அப்போ கரெக்டாக கிளாஸ் டீச்சருமே உள்ளக்கு வந்து எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்டான அனௌன்ஸ்மெண்ட் என்னன்னா, நம்ம கிளாஸ்ல யார் நல்லா நடிக்கிறாங்களோ அவங்களுக்கு அடுத்த சீரீஸ்ல ஹீரோவா நடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு, ஆனா ஒரே ஒருத்தர் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல புதுசா ஜாயின் பண்ண இருக்கிற ஆள் இவர் தான், அவங்களை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு சன்னி கிட்ட கேட்கவும், அவனும் ஜஸ்ட் என் பேரு சன் அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறான். எல்லாரும் ஒரு மாதிரி முடிக்கிறாங்க. டீச்சருமே
சரி இதுக்கு முன்னாடி நீங்க பண்ண ஒர்க்ஸ் அதெல்லாம் பத்தி சொல்லுங்க அப்படிங்கவும் நான் இது வரைக்கும் எதுவும் பண்ணதில்லை அப்படின்னு சொல்றான். ஈவன் மாடலிங், அட்வர்டைஸ்மெண்ட், இன்ஃப்ளூயன்சர் எதுவும் இருந்தாலும் சரி அப்படிங்கவும் அந்த மாதிரி நான் எதுவுமே பண்ணதில்லை அப்படின்னு சொல்றான். ரைட்டு, இதுக்கப்புறம் ஏதாச்சும் கேட்டா நமக்கு தான் ஆசிங்க அப்படின்ட்டு அவங்களும் கிளாஸ் நடத்த ஆரம்பிச்சிடுறாங்க. அப்ப சன்னுமே கஜோன் சொன்ன மாதிரி நீ பண்ற விஷயத்தெல்லாம் ரெக்கார்ட் பண்ணணும்னு சொல்லி ஒரு கேமரா கொடுத்துருப்பார்ல, அந்த கேமராவை டேபிள்ல ஃபிக்ஸ் பண்ணி அப்படியே ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு பிரேக்குமே விட சன்னுமே அங்க தண்ணி குடிச்சிட்டு இருக்கும்போது ஒரு பையன் கிட்டக்க வந்து சரி உன்னுடைய மேனேஜர் யாரு அப்படின்ட்டு கேஷுவலா கேட்கறான். ஆனா இவனுக்கு அதுக்கு பதில் சொல்லணும்னு தோணல. ஏன்னா இவன் யாரு என்ன சன்னியோட ஆளா கூட இருக்கலாம் அப்படின்ட்டு அவனும் அதுக்கு பதில் சொல்லாம நிக்க. அப்ப பார்த்தா அவனுக்கு டம்மி கிட்ட இருந்து திருப்பி அதே மெசேஜ் வருது. இந்த வருஷத்தோட சில்ட்ரன்ஸ் டே மோட்டோ என்னன்னு திருப்பியும் கேட்டு வச்சிருக்கான். இதை பார்த்துட்டு இவனுக்கு கடுப்பா வருது. எது தப்புல நிக்கிற அவன்கிட்டயும் உனக்காச்சும் இந்த வருஷத்தோட சில்ட்ரன்ஸ் டே மோட்டோ என்னன்னு தெரியுமாடா அப்படின்னு கேட்கும். அவனுக்குமே தெரியல. இவனுமே அதை கேட்டுட்டு அப்புறம் அங்கிருந்து போயிடா. டே அது எதுவும் இம்பார்ட்டன்டான கொஸ்டினாடா, நான் எதுவும் படிக்கணுமாடா அப்படின்னு கேட்டுட்டு இவனும் பின்னாடியே வரான். நேரா சன்னுமே கிளாஸுக்குள்ள வர. அங்க பார்த்தா இவன் டேபிள்ல வச்சிருந்த அந்த கேமராவை காணோம். இவனும் ஒரு மாதிரி நர்வஸ் ஆகி அங்க இங்கன்னு தேடிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் என்ன யோசிச்சான்னு தெரியல. நேரா பாத்ரூம்க்கு வர. அங்க பார்த்தா கீழே அவனோட கேமரா உடஞ்சு போய் கிடக்குது. உள்ளக்க பார்த்தா கடரு டாய்லெட்டுக்குள்ள போய் யாரோ போட்டு வச்சிருக்காங்க. மேல பார்த்தா இவனை அசிங்க அசிங்கமா ஏதோ எழுதி வேற வச்சிருக்காங்க. இதெல்லாம் இவனுமே ஒரு கடுப்புல பார்த்துட்டு நிக்க. பார்த்தா மத்த ஸ்டூடெண்ட்ஸும் இங்க வந்து அதே காட்சியை பாக்குறாங்க. இவனும் அப்புறம் கொஞ்சம் கூட யோசிக்காம அந்த டாய்லெட்டுக்குள்ள இருந்து அந்த டேப்பை எடுத்து அதை அப்படியே வாஷ் பண்ணிக்கிட்டு இருக்கான். சொல்ல போனா இது இவனுடைய கேமராவா இருந்தா கூட பெருசா வலிச்சிருக்காது. ஆனா இது கஜோனுடைய கேமரா. அவரு ரொம்பவே பார்த்து பத்திரமா வச்சுக்கோ, இந்த கேமராவை தொலைச்சிடாத, என் சொந்த செலவுல வாங்கி நான் உனக்கு கொடுக்கறது அப்படின்னு சொல்லி கொடுத்த கேமரா இந்த மாதிரி ஆயிடுச்சேன்னு நினைக்கும் போதுதான் அவனுக்கு லைட்டா வருத்தமா இருக்குது. அது மட்டும் இல்லாம இந்த வேலையெல்லாம் பார்த்தது கண்டிப்பா சன்னியோட ஆளா தான் இருக்கும்னு இவனுக்கு செம்மையா கோவம் வருது. ஆனா இந்த கிளாஸ்ல யாரு சன்னியோட ஆளா இருப்பான்னு இவனுக்கு சரியா தெரிய மாட்டேங்குது. இவனும் எல்லாத்தையும் சகிச்சுட்டு அப்படியே இருக்கான். கற்பனா ஈவினிங் டைம்ல ஸ்கையோட அந்த ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸை பாக்குறதுக்கு தான் இப்போ கஜோனும் சரி சன்னுமே அங்க டிக்கெட் கவுண்டர்ல கியூல வந்துகிட்டு இருக்காங்க. அப்போது இன்னைக்கு காலையில என்னென்னலாம் நடந்துச்சோ அது எல்லாத்தையுமே கஜோன் கிட்ட இவன் சொல்றான். அதை கேட்ட இவருமே ஆக்சுவலி அங்க படிக்கிற எல்லா பசங்களுமே இப்போ ரீசெண்டா வந்தவங்க தான். அதுலயும் ஒரு பெரிய இன்வெஸ்டருடைய மகன் இருக்கு, அவன் பேரு டென்னு. அவன் சரியா நடிக்கலனாலும் அவனுக்கு ஸ்பான்சரிங் பண்றதுக்கு நிறைய பேர் வருவாங்க. அவனுக்கு வர சொல்றதுக்கு யாருக்குமே தைரியம் கிடையாது. கொஞ்சம் பெரிய ஆளு தான் அவன் அப்படின்ட்டு எல்லா விஷயத்தையும் சன்னி கிட்ட சொல்றாரு. அதுக்கப்புறம் டிக்கெட்டை காமிச்சு உள்ளக்கையும் போக உள்ளக போன் எல்லாம் நாட் அலோட் அப்படின்னு சொல்லி தான் அனுப்புறாங்க. ஆப்வியஸ்லி நம்ம ஸ்கைக்கு கேமரானாலே கொஞ்சம் அலர்ஜி தானே, அதனால தான் இந்த ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸே தேர்ந்தெடுத்து நடிச்சிட்டு இருப்பான். நம்ம ஆட்களும் அதுக்கப்புறம் சீட்டை பிடிச்சி வந்து உட்கார ஷோவுமே அப்படியே ஆரம்பிக்குது. அங்க நம்ம ஸ்கையுமே பெர்ஃபார்மன்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறான் பாருங்க. கேமரா தான் அவனுக்கு ஆகாதே தவிர மற்றபடி அவனோட ஆக்டிங் எல்லாம் வேற லெவல்ல இருக்குது. ஒரு எமோஷனலான சீனை தான் நடிக்கிறான். பட் அதையே ரொம்ப தத்ரூபமா பிச்சு உதறிட்டான். ஒரு வழியா ஸ்டேஜ் ஷோவும் முடிய நம்மளோட ஆக்டிங் எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு கஜோன சன்னி கிட்ட கேட்கறாப்ல. பதிலுக்கு அவன் ஒன்னும் சொல்லல. ஆனா அவன் கை தட்டுறதை பார்த்தாலே தெரியுது ஸ்கையோட பெர்ஃபார்மன்ஸ் இவனுக்கு உண்மையிலே ரொம்ப பிடிச்சிருக்குன்னு. அதுக்கப்புறம் அந்த இடத்த விட்டு இவனுமே வெளியே நடந்து வந்துட்டு இருக்க. இவன் மைண்டு ஃபுல்லாவே உண்மையான ஒரு ஆக்டிங்னா என்னன்னு ஸ்கையோட பெர்ஃபார்மன்ஸை பார்த்ததுக்கு அப்புறம் தான் இவனுக்கே புரிய வருது. அதுக்கப்புறம் இவனும் ஜெயை மீட் பண்றதுக்காண்டி அதே ஆலிஸ் கிளப்புக்கு தான் திரும்பி வரான். இந்த தடவை செக்யூரிட்டிஸ் எல்லாம் இவனை பார்த்துட்டு பயங்கரமா பம்புறாங்க. சார் நீங்க தானே இன்னைக்கு வருவீங்கன்னு எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்சது, போங்க சார் உள்ளக்க அப்படின்ட்டு பயங்கர பணிவு. இவனும் அதை எதையுமே கண்டுக்காம நேரா உள்ளக்க போக அங்க ஒரு வெயிட்டர் இவனை பார்த்துட்டு இந்த வழியா வாங்க அப்படின்ட்டு வேற ஒரு ரூமுக்கு கூட்டிட்டு போறான். நீங்க என்ன எங்க கூட்டிட்டு போறீங்க அப்படின்ட்டு இவனுமே புரியாம கேட்க, மேல ஒருத்தர் உங்களை பாக்குறதுக்காண்டி தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்ட்டு ஒரு ரூமை திறந்து உள்ளக்க வாங்க அப்படின்னு சொல்லுவான். இவனும் அப்படியே உள்ளக்க வரான். பார்த்தா இவனுக்காண்டி வெயிட் பண்ணிக்கிட்டு அந்த பெரிய மனுஷன் தான் நிக்கிறாப்ல. இவனை பார்த்துதான் ஒரு வழியா என் செய்ய மடக்கிறதுக்கு வந்துட்டீங்க நம்ம 2 ரூபா அப்படின்ட்டு கோமா பேசுற மாதிரி காமெடி பண்ணிக்கிட்டு இருக்க. இவனுமே அதை கேட்டுட்டு நீங்க என்ன அவருடைய பாடி கார்டா அப்படின்னு கேட்கவும் இவருமே அதை கேட்டுட்டு ஆமா என் ஜெய்க்கு நான் ஒரு பாடி கார்டு தான் அப்படின்ட்டு அவனை நல்லா தரவா பார்த்துட்டு உன்கிட்ட விசேஷமா அப்படி எதுவுமே இல்லையே, எப்படி என் ஜெய் உனக்கெல்லாம் விழுந்தான் அப்படின்ட்டு யோசிக்கவும் நான் ஜஸ்ட் அவருக்கு பணம் தான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லுவான். அப்படி எவ்வளோப்பா கொடுத்த நீ அப்படின்னு கேட்கவும் 2 ரூபா அப்படின்னு சொல்லுவான். இவர் கேட்டு சிரிக்கிறாரு. ஏண்டா 2 ரூபாங்கிறது காசு கிடையாதுடா, அது உன்னுடைய விலை. என்னை சிரிக்க வைக்கணும்னு மெனக்கிட்டு ஜோக்கு பண்றியா நீ? ஜோக்கு ஒழுங்கா சொல்லிடு. அப்படி நீ என்னடா மற்றவங்களோட ஸ்பெஷலு எதுக்காண்டிடா யார் மேலேயும் இன்ட்ரெஸ்ட் இல்லாத என் ஜெய் உன்கிட்ட இன்ட்ரெஸ்ட் காட்டினா சொல்லிட்டு ஒழுங்கோ அப்படின்ட்டு அவகிட்ட முறைச்சிட்டு கேட்க இவனுமே அதை பார்த்து சிரிச்சுட்டு நீங்க எதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு நடிக்கிறீங்க, நீங்க நல்லவர் தானே எனக்குமே தெரியும் அப்படின்னு சொல்லிடுறான். ஐயோ ரீல் வந்து போச்சே, நான் நடிச்சதை கண்டுபிடிச்சிட்டானோ அப்படின்ட்டு எப்படியோ கண்டுபிடிச்சிட்டியே, சரி ஓகே நீ ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல பாஸ் ஆனதுனால நீ என்கிட்ட ஒரு கேள்வி கேட்கலாம், ஆனா ஜஸ்ட் ஒரே ஒரு கேள்விதான் அப்படின்ட்டு அவனை கேட்க சொல்ல இவனுமே அந்த சான்ஸை பயன்படுத்தி அவர்கிட்ட ஜெய்யோடைய இன்னொரு பேரு ஆர்த்தரா அப்படின்னு கேட்கறான். ஆக்சுவலி இவனுக்குமே கொஞ்சம் சந்தேகமா இருக்கும், இவன் இப்படிலாம் பேசுறானே, ஒருவேளை இவன் தான் அந்த கம்பெனியோட ஓனர் டைரக்டர் ஆர்த்தரா இருப்பானோ அப்படிங்கிற சந்தேகத்துல இப்ப இவர்கிட்ட கேட்க அவருமே அப்படிலாம் இல்லையே, என் ஜெய்க்கு இருக்கிறது ஒரே ஒரு பேரு, அது ஜெய் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிடுறாரு. இவர் எதுக்கு இப்படி போய் சொல்றாருன்னு தெரியல, ஆனா சொல்லிடுறாரு அப்படி. அதுக்கப்புறம் ஜெயோடைய புராணத்தை பாடுறாங்கிற பேர்ல என் ஜெய் இருக்கான் தெரியுமா, ஜெய் அவன் ரொம்ப 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 நல்லவன், அவன் சின்ன வயசுல சிரிக்கும் போது குட்டி தேவதை மாதிரி இருப்பான் அப்படின்னு சொல்லவும் ரைட்டா இன்னைக்கு நம்மளை போட்டு அருன்னு அறுக்க போறாருன்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு சண்ணுமே வர வழி இல்லாம நின்று கேட்டுக்கிட்டு இருக்கேன். சரி ஓகே உனக்காண்டி தான் என் ஜெய்யை வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பான் நீ போ அப்படின்னு சொல்லவும் நல்ல வேலை விட்டான்டா சாமி அப்படின்ட்டு அவனும் அங்கிருந்து போக ஒரு நிமிஷம் அவனை நிப்பாட்டி நம்ம 2 பேத்துக்குள்ள நடந்த இந்த பேச்சுவார்த்தையை சீக்கிரட்டாவே வச்சுக்கணும், அவன்கிட்ட சொல்லக்கூடாது புரியுதா, அவனுக்கு தெரியவே தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க போதே ஜெய் அந்த இடத்துக்கு உள்ளக்க வந்து என்ன எனக்கு தெரியக்கூடாது, என்ன சீக்கிரட் பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு
அப்படின்னு கேட்கவும் ஒண்ணுமில்லையே நாங்க சும்மா தான் பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு அவரு சமாளிக்கிறாரு. சரி ஓகே அப்ப நான் இவனை இங்க இருந்து கூட்டிட்டு போட்டுமா அப்படின்னு கேட்கவும் கூட்டிட்டு போ. அதுக்கு முன்னாடி காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் நீயும் ஓவரா ஒர்க் பண்ணாத சொல்லிட்டேன். உன்னையா பார்த்து இங்க உள்ள 50 பேரும் ஒர்க் பண்றாங்க. ஓவர் டைம் காசு கொடுக்கறதுக்கு எனக்கு தான் கஷ்டமா இருக்குது. அது மட்டும் இல்லாம இங்க இருக்குதே இந்த ட்ரிங்க்ஸ் எவனுமே குடிக்க மாட்டேங்கிறான் அப்படின்ட்டு அங்க இருந்து ஒரு பாக்ஸ் எடுத்துட்டு வந்து நேரா சன்னி கிட்ட கொடுத்தே இங்க பாரு 2 ரூபா இந்த ட்ரிங்க்ஸை வேணா நீ குடிச்சுக்கோ. ஆனா ஜெய்யோட ட்ரிங்க்ஸ் ஏதாச்சும் எடுத்து குடிச்ச உன் சாவு என் கையில தான் அப்படின்ட்டு மிரட்டுற மாதிரி காமெடி பண்ணிக்கிட்டு அவனை அனுப்பிவிட ஜெய்யும் அதை எதையும் பெருசா கண்டுக்காம சன்ன அந்த ரூம்ல இருந்து நேரா இவனுடைய ரூமுக்கு தான் கூட்டிட்டு வரான். அந்த பெரிய மனுஷன் அப்படி என்ன பேசினார் உன்கிட்ட அப்படின்னு கேட்குவான். அவரு பெருசா ஒன்றும் பேசல, ஜஸ்ட் நான் உன்னை எப்படி மடக்குனான்னு கேட்டாரு அப்படின்னு சொல்லுவான். சரி அதுக்கு நீ என்ன சொன்ன அப்படின்னு கேட்குவான். 2 ரூபா வச்சுதான் அப்படின்னு சொன்னேன்னு சொல்ல ஜெய்க்கு இதை கேட்டு சிரிப்பா வருது. அதுவும் ஒரு வகையில உண்மைதான். சரி அதுக்கப்புறம் அப்படின்னு கேட்குவான். அதுக்கப்புறம் என்ன அவ்வளவுதான் அப்படின்னு சொல்ல ஜெய் நேரா அவன்கிட்ட வந்துட்டு இப்ப மட்டும் நீ நடந்தது எல்லாத்தையும் முழுசா என்கிட்ட சொன்னேன்னா இன்னைக்குள்ள ஒர்க் லோடு உனக்கு பாதியா குறையும் அப்படின்னு சொல்லுவான். இன்னைக்கு என்ன அப்படி ஒர்க் கொடுக்க போற நீ எனக்கு அப்படின்ட்டு அவன் கேட்க ஒன்றும் இல்லை இந்த டிரைவ்ல உள்ள மூவிஸ் எல்லாத்தையும் பார்த்து முடி, அதுக்கப்புறம் அங்கே ஸ்கிரிப்ட் இருக்கு பத்தியா அது எல்லாத்தையுமே படிச்சு முடி, அண்ட் உனக்கு இந்த டானிக் வேணும்னா எடுத்து குடிச்சுக்கோ எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லுவான். அவனும் அங்கே குமிஞ்சு கிடக்கிற ஸ்கிரிப்டை தான் பார்க்குறான். அது பார்த்தா மலை கணக்கில் இருக்குது. இதெல்லாம் நான் எவ்வளோ நாளைக்கு தான் பண்ணிக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு கேட்கும். நீ முடிக்கிற வரைக்கும் இதெல்லாம் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும் அப்படின்ட்டு அவனும் ஒரு மாதிரி அவனுடைய தொடையை டச் பண்ணிக்கிட்டே சொல்ல நீ எதுவும் பைத்தியம் மரா அப்படின்னு கேட்கும். பைத்தியம்லாம் இல்லை, நாளைக்கு இதை விட உனக்கு அதிகமாக கொண்டு வருவேன், ஸோ படிக்க ஆரம்பிக்கிறேன் அப்படின்ட்டு அவனும் எதிர்பார்க்காத விதமா சன்னுடைய கண்ணத்திலே பச்சைக்குன்னு ஒன்று கொடுத்துட்டு அவன் பாட்டு வேலையை பார்க்க போயிடுறான். இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத இவனுமே கண்ணத்தை இப்படி வச்சு பண்ணிட்டு போயிட்டானே அப்படின்ட்டு அதெல்லாம் தொடச்சிட்டு இவனும் வேற வழி இல்லாமல் அதுக்கப்புறம் இந்த ஸ்கிரிப்டை உட்காந்து படிக்க ஆரம்பிக்கிறான். அப்படியே கொஞ்சம் நேரமாக ஜெய்யுமே அவனுடைய வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டாங்க. சன் என்ன பண்றாங்கிறத தான் பார்க்குறான். அவன் பார்த்தா படிச்சு ஒரு கட்டத்தில் தூங்கியே போயிட்டான் போல. இவனுமே சிரிச்சுக்கிட்டே நேராக கிட்டக்க வந்தவன் அவனுக்கு அப்படியே கிஸ் கொடுக்கலான்னு பார்க்குறான். சரி அந்த புக்கை கொஞ்சம் தள்ளி வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுக்க போனா அதில் அவன் முடிச்சு என்னடா இவ்வளோ கிட்ட வந்திருக்க தள்ளி போட அப்படின்னு சொல்லி அவனை தள்ளி விட்டுறான். அப்போ ஜெய்யுமே இவன் கிட்ட இது வரைக்கும் யாராச்சும் ஒன்று சம்பவம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்குவான். இப்போ எதுக்கு அதெல்லாம் தேவையில்லாம கேட்குறேன் அப்படின்னு இவன் கேட்க சும்மா தான் சொல்லு அப்படின்னு கேட்க யூஸ்வலாக நான் எப்போதுமே டாப் தான் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ நீ இதுக்கு முன்னாடி பாட்டமாவே இருந்தது இல்லையா அப்படின்னு கேட்க ஒரே ஒரு தடவை அப்படின்னு சொல்றான். ஆக்சுவலி அந்த டெடிபேர் காஸ்டியூம் போட்டு ஜெய் கூட ஒரு தடவை ஒன்னா இருந்திருப்பானே அந்த விஷயத்த தான் நினைச்சிட்டு சொல்றான். ஆனா அது ஜெய் தான் இவனுக்கும் தெரியாது, ஜெய்க்குமே இவன் தான் அந்த டெடிபேருங்கிறதும் தெரியாது. ஜெய்யும் அதெல்லாத்தையும் கேட்டுட்டு சரி அதுக்கப்புறம் அப்படின்ட்டு அவன் கிட்ட கேட்க அதுக்கப்புறம் என்ன அவ்வளோதான் முடிஞ்சு அப்படிங்கிறான். நீ அவனை லவ் எல்லாம் பண்ணலையா அப்படின்னு கேட்கும். அது ஜஸ்ட் ஒன் டைம் அவ்வளோதான் அப்படிங்கிறான். ஓ லவ் எல்லாம் இல்லைன்னா அப்போ அவனுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்டான ஆள் கிடையாதுன்னு நினைக்கிறான் அப்படிதானே, பின் எதுக்கு நீ அவன் கூட ஒன்னா இருந்த அப்படின்னு கேட்கவும். இப்போ நீ இந்த டாபிக்கை நிறுத்தினா ரொம்ப நல்லா இருக்கும், எனக்கு நிறைய ஒர்க் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கொடுத்த பேப்பரை இவனும் படிச்சுக்கிட்டு இருக்க. இவனுமே நானும் ஆக்சுவலி 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தன் கூட ஒன்னா இருந்தேன், அவனை தான் இப்போ வரைக்கும் நான் தேடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லவும். ரொம்ப நல்லது, நானும் அவன் கிடைக்கணும்னு வேண்டிக்கிறேன் அப்படின்ட்டு சொல்ல. ஏன்டா அவனுக்கு கொஞ்சம் கூட ஜலசாவே இல்லையா அப்படின்னு கேட்குவான். நான் எதுக்கு ஜலசாகணும், நம்ம 2 பேத்துக்குள்ள அப்படி ஒன்றும் இல்லையே அப்படின்னு கேட்டுட்டு இவனும் அவன் பாட்டு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்க. எங்க ஜெய்க்கு இதை கேட்டுட்டு சிரிப்பா தான் வருது. கட் பண்ணா அடுத்த நாள் ஆக்டிங் கிளாஸா சன்னையுமே ஒரு ஜிம்முக்கு தான் கூட்டிட்டு வந்து விட வந்திருக்காரு கஜோனு. வரும்போதெல்லாம் நான் எப்பேற்பட்ட குத்துச்சண்டை வீரன்னு என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டுப்பாரு அப்படின்ட்டு ஆஜா ஹோஜான ஆக்ஷன் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. சொல்ல போனா அவனை கொஞ்சம் சியர் பண்ணணும் தான் அந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவனுமே எல்லாத்தையும் கேட்டுட்டு வந்துட்டு இருக்க. அப்படியே கஜோனை பார்த்து என்னை மன்னிச்சிருங்க, உங்களுடைய கேமரா என்னால தான் அந்த மாதிரி உடஞ்சு போச்சு, நான் அதை எப்படியாச்சும் உங்ககிட்ட சரி பண்ணி தந்துடுறேன் அப்படின்னு சொல்லுவோம். அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை, இதுக்கப்புறம் அந்த கேமரா தேவையும் படாதுன்னு நினைக்கிறேன். சொன்னி அதை நினைச்சு ஒன்றும் ஃபீல்லாம் பண்ண வேணாம் அப்படின்ட்டு அவன் கையில வாட்டர் பாட்டில் கொடுத்து போயிட்டு வா பாய் அப்படின்ட்டு அவனுக்கு ஒரு ஹைஃபை போட அவனுமே பதிலுக்கு அவருடைய கையடிச்சுட்டு அப்படியே அங்கிருந்து போறான். இவருமே அவன் போறதை பார்த்துட்டு நிக்க லிட்ரலி ஒரு பேரண்ட்டே தான் பிள்ளைய ஸ்கூலுக்கு அமைச்சிட்டு வெளியே நின்று பார்த்துக்கிட்டு இருக்க மாதிரியே பார்த்துக்கிட்டு இருக்காரு. இப்பேற்பட்ட ஒரு மேனேஜர் கிடைக்கிறதுக்கெல்லாம் கொடுத்து வச்சிருக்கணும் சொல்ல போனா. ஆனா அது அந்த சன்னி பயலுக்கு தான் தெரிய மாட்டேங்குது. இந்த பக்கம் அப்புறம் ஸ்டூடெண்ட்ஸுமே அங்கே வார்ம் அப் பண்ணிக்கிட்டு இருக்க. கோச் நேராக இவங்க கிட்ட வந்து இன்னைக்கு நம்ம பாக்ஸிங் ப்ராக்டிஸ் தான் பண்ண போறோம், உங்களுடைய ஸ்ட்ரென்த் எப்படி இருக்குன்னு பாக்குறதுக்கு தான், ஸோ சீரியஸா எடுத்துக்காம இது ஜஸ்ட் ப்ராக்டிஸை மட்டும் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு போக. அப்ப அந்த விளங்காதவன் டென்னு நேரா சன்னி கிட்ட வந்து என்னடா பரதேசிய, எனக்கு நடிக்க தெரியாதனும் என் மூஞ்சி கோணல் மாணலான மூஞ்சி ஒன்னும் எங்க அப்பாவால தான் எனக்கு சான்ஸ் கிடைச்சிருக்குன்னு வரைக்கும் சொல்லியிருக்கியாமே, இப்படி பேசின வாயை சும்மா விடலாமா, அந்த ரிங்குக்குள்ள வருவல எது தப்புல நான் தாண்டா முன்னாடி நிப்பேன், வச்சு உன் வாயை சுக்கு சுக்கா நொறுக்கிறேனா இல்லையான்னு பாரு அப்படின்னு சொல்ல. இது எல்லாத்தையும் சண்ணுமே ஒரு ரியாக்ஷனே இல்லாம கேட்டுக்கிட்டு இருக்கா. அப்ப அந்த கோச்சுமே இது எல்லாத்தையும் பார்த்துட்டு என்ன சண்டை அப்படின்னு கேட்டுட்டு வர. கோச்சு கொஞ்சம் வாயை பேச்சு மூச்சு இல்லாம வச்சிருந்தேன்னா அவன் வேலை தப்பிக்கும் அப்படின்ட்டு இவன் மிரட்ட. அதுல பயந்து போய் அந்த ஆளுமே வாய முடிக்கிறாரு. எங்க சண்ணுமே எல்லாம் ஓகே தான் கோச்சு அப்படின்னு சொல்லிடுறான். கட் பண்ணா 2 பேரும் ரிங்குக்குள்ள அங்க சண்டை போட்டதுக்காண்டி வார்ம் அப் பண்ணிக்கிட்டு இருக்க. சன்னு வார்ம் அப் பண்றதெல்லாம் பார்த்துட்டு இவன் அவனை நொறுக்காம விட மாட்டான் போலயே அப்படின்ட்டு அங்குள்ள ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நேரம் சண்டிக்கிட்டு வந்து சன்னே நாங்க இப்பவே வான் பண்றோம், அவன் மேல கை வச்சிடாத, அவன் கொஞ்சம் பெரிய இடம், கை வச்சா உனக்கு மட்டும் ஆபத்து கிடையாது, உன் கூட சேர்ந்து உன்னை காப்பாத்தணும்னு நினைக்கிறாங்க பாரு, அவங்களுமே தான் பிரச்சனையில மாட்டுவாங்க சொல்லிட்டு அப்படிங்கவும் இது எல்லாத்தையும் அவனுமே கேட்டு வச்சுக்கிறான். கட் பண்ணா அப்படியே சண்டையே ஸ்டார்ட் ஆக. உன்னை எனக்கு சும்மா விட மாட்டேன், இது பிராக்டிஸ் கிடையாது, நீ செத்தடி அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சண்டையை ஆரம்பிக்கிறான். ஆனா சன் அவனால டச்சே பண்ண முடியல, ஈஸியா எஸ்கேப் ஆகிறான். அப்ப அவன் மூஞ்சிலேயே குத்த போற சான்ஸ் நம்ம சன்னுக்கு கிடைக்க அப்படியே பொக்குன்னு ஒண்ணு வைக்க வரான். அப்போது மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் ஒன்னதான் அவனுக்கு ஞாபகத்துக்கு வருது. இவன் மட்டும் மாட்டினா பரவாயில்ல, இவன் கூட சேர்ந்து தேல் பத்திரி சிங்க மாதிரி மேனேஜரும் மாட்டி அவருக்கு பிரச்சனை ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது, அதை நினைச்சு பார்த்துட்டு தான் அவனை இப்போ அடிக்காம விட்டு
விட்டுறான். அவனுடைய ஃபேஸுக்கு மட்டும் எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு கையை வச்சு அப்படியே கவர் பண்ணிக்க அதோட அங்கே மேட்ச் கட் ஆகி நேராக ட்ரெஸ்ஸிங் ரூமுக்கு தான் வரான். இவனுடைய ஃபேஸை கவர் பண்ணிக்கிட்டதுனால இவனுடைய வயிற்றுலேயே போட்டு குத்துன்னு குத்திருப்பான் போல அந்த வரங்காதவன். அந்த காயத்தெல்லாம் இவனுமே நின்று பார்த்துக்கிட்டு இருக்கேன். அங்கே வந்து மற்ற பேருமே இவனை பார்த்து சாரிடா எங்களால் உன்னை காப்பாற்ற முடியல, கோச்சாலேயே காப்பாற்ற முடியல, எங்களால் எப்படி காப்பாற்ற முடியும்னு சொல்லு, அவ்வளோ பெரிய ஆள்கிட்டலாம் நம்மளால மோத முடியாது அப்படின்னு சொல்லவும் இவனுமே அதை புரிஞ்சுக்கிட்டு பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிடுறான். அவங்களுமே அப்புறம் இவங்கிட்ட எங்களால் உன்னை காப்பாற்ற தான் முடியல, அட்லீஸ்ட் இன்னைக்கு நாங்கள் உனக்கு ட்ரிங்க்ஸ் ஆச்சு வாங்கி தரோம் வரியா அப்படின்னு கூப்பிடுவோம். இவனுமே ஒரு மாதிரி யோசிச்சுட்டு நிற்கிறான். அதை பார்த்துட்டு அவங்களுமே சரி ஓகே உனக்கு விருப்பம் இல்லைனாலும் நம்ம வேற எப்போச்சும் போய்க்கலாம் அப்படின்னு சொல்ல இவனுமே பரவாயில்ல இருக்கட்டும் நான் வரேன் எங்கே போகலாம் அப்படிங்கவும் அவங்க எங்கே கூட்டிட்டு வராங்க பாருங்க. எப்போதும் இவன் ஜெய்யா பார்க்கறதுக்கு ஒரு கிளப்புக்கு வருவானே அதே கிளப்புக்கு தான் கூட்டிட்டு வந்திருக்காங்க, ஆலிஸ் கிளப்புக்கு. கூட்டி வந்துட்டு இவங்க கொடுத்த பில்டப்பா பார்க்கணுமே. இந்த கிளப் எப்பேற்பட்ட கிளப் தெரியுமா? ஒன்லி செலிபிரிட்டிஸ்க்கு மட்டும் தான் அலௌடு, சாதா மக்கள் அப்படியே யூட்டா நடிச்சு திரும்பி போய்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்ல இது எல்லாத்தையும் இவனுமே ரியாக்ஷனே இல்லாம கேட்டுக்கிட்டு இவன் வந்துட்டு போற இடம் தானே. ஆனா இது அவங்களுக்கு தெரியாத, என்னடா நீ ஒரு ரியாக்ஷனே இல்லாம பார்த்துக்கிட்டு இருக்க, நான்லாம் ஃபர்ஸ்ட் இங்க வரும்போது வாயை பழந்துட்டு பார்த்தேன் தெரியுமா, நீ ஏதோ இதுக்கு முன்னாடி இங்க வந்திருக்கியா அப்படின்னு கேட்குவான். அவன் அதுக்கு பதில் சொல்றதுக்கு முன்னாடி இன்னொரு தந்துக்கிட்டே வாய்ப்பே இல்லை, செலிபிரிட்டிஸ் மட்டும் தான் இங்க வர முடியும், இன்விடேஷன் இல்லாம யாராலும் இங்க வர முடியாது அப்படின்ட்டு வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளக்க போக இவனுமே அப்படியே கேஷுவலா இவங்க பின்னாடியே போய்கிட்டு இருக்கான். உள்ளக்க இவனுக்கு தெரிஞ்ச வெயிட்டுமே அங்க நின்று பேசிக்கிட்டு இருக்க. இவனுமே அவருக்கு ஃபார்ம்ல ஒரு ஹாய் சொல்லிட்டு அவங்க கூட அப்படியே போக அந்த வெயிட்டுமே இவங்க போறதை அப்படியே நின்று பாத்துக்கிட்டு இருக்காரு. ஒரு ரூம்ல உட்காந்துட்டு இவங்க 3 பேருமே அப்படியே சர கடிச்சிட்டு அப்படியே பேசிக்கிட்டு இருக்க. அவங்க 2 பேருமே சொல்றாங்க இந்த கிளப்புக்குள்ள நம்ம வர்றதே பெரிய விஷயம், ஒன்லி செலிபிரிட்டிஸால மட்டும் தான் இங்க வர முடியும், எங்க உட்கார்றதுக்கே ஒரு குடுப்பனை வேணும் தெரியுமா அப்படின்ட்டு பீத்துன்னு பீத்திக்கிட்டு இருக்க. சரிடா இப்ப இதுக்கு என்னங்கிற தோரணையிலே நம்மளால உட்காந்து எதுவும் பேசாம கேட்டுக்கிட்டு இருக்கான். இவங்களுமே சண்டை பார்த்து அம்மா நாங்க கேள்விப்பட்டோம் உன்னுடைய ப்ரொஃபைல் போட்டோவை இந்த நம்பர் 1 போட்டோகிராஃபரான பக்கினே ரெடி பண்ணாராமே, அப்பேற்பட்ட ஆளு எப்படி உனக்காண்டி ஒத்துக்கிட்டாரு அப்படின்னு கேட்கவும் அவர் ஜஸ்ட் என்னுடைய பாடியை செக் பண்ணி பார்த்தாரு அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லவும் ஓஹோ அப்ப நீ உன்னுடைய பாடியை வச்சுதான் அவர்கிட்ட போட்டோ ஷூட்லாம் பண்ணிருக்க போலியா அப்படின்னு கேட்கும். அதை அப்படின்னு சொல்லிட முடியாது அப்படிங்க. சரி விடு இதெல்லாம் இந்த இண்டஸ்ட்ரியில காமன் தான் அப்படின்னு சொல்றாங்க. ஒன்ஸ் நீ ஷைன் ஆகி ஒரு பெரிய ஆக்டர் ஆகணும்னு நினைச்சனா கண்டிப்பா உனக்கு சப்போர்ட் பண்ணி உன் பின்னாடி ஒரு ஆள் இருந்தே ஆகணும், அப்படி இல்லாம கண்டிப்பா ஒன்னாலேயே தானா முன்னேறவே முடியாது அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் கேட்ட சன்னுமே எப்படி சன்னி மாதிரியா அப்படின்னு கேட்க அவங்களுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. சரி அப்போ நமக்கு கண்டிப்பா ஒரு சப்போர்ட் இருந்தே ஆகணும் அப்படி தானே சொல்றீங்க அப்படிங்கவும் அவங்களும் ஆமான்னு சொல்றாங்க. அப்ப பார்த்தா அதுல ஒருத்தனுக்கு கால் வர இவனுமே அதை எடுத்து பேசிட்டு அதுக்கப்புறம் இவங்க கிட்ட சரி ஓகே இந்த இண்டஸ்ட்ரியில நம்ம முன்னேறதுக்கு ஒரு வாய்ப்பு நமக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றான். சன்னுக்கு இதை கேட்டுட்டு ஒன்னும் புரியல. நேரா இவங்களை ஒரு ரூமுக்கு கூட்டிட்டு வர சன்னுமே அப்படியே உள்ளக்க வரான். உள்ளக்க பார்த்தா அந்த ட்ரீம் என்டர்டைன்மெண்ட்ல பெரிய பெரிய பணக்கார அங்கிள்ஸ் எல்லாம் இருப்பாங்கல்ல, அவங்களும் உட்காந்துட்டு செம்ம ஜாலியா ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்களை பார்த்தோம் பரவாயில்லையா புதுசா உள்ளவங்களாம் நல்லா தான் இருக்காங்க, இன்னைக்கு ஜாலி பண்ணிட வேண்டியதா அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு இருக்க. சன்னுக்கு இதை கேட்டு ஒண்ணுமே புரியல, என்னடா நடக்குது இங்க அப்படிங்கிற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கான். அதுல ஒரு அங்கிளும் பேண்ட் எல்லாத்தையும் கட்டிட்டு சன்னை ஏதோ ஐட்டம் மாதிரி நடிச்சுட்டு வந்து சர்வீஸ் ஆரம்பிப்பா அப்படிங்கிறான். ஆக்சுவலி இப்ப இங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னா மக்களே சன்னை இங்க கூட்டிட்டு வந்துச்சுல அந்த 2 தெல்லவாரிய இந்த இண்டஸ்ட்ரியிலேயே பெரிய ஆக்டர் ஆகணுங்கிறதுனால அந்த கம்பெனில உள்ள பெரிய பெரிய ஆட்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணாதான் முடியுங்கிற பேர்ல அந்த நாயகை கெட்டு சீரழிஞ்சது பத்தாம சன்னை வர தேவையே இல்லாம இதுல வந்து கோத்து விட்டுடுச்சுங்க. எனக்கு வர்ற கோத்துக்கு என்ன பண்றதுன்னு தெரியல மக்களே, வேடிக்கைப்பட்டு தான் பார்க்க முடியும். சன்னுமே எதுவும் பண்ணாம அப்படியே நின்றுகிட்டு இருக்க. அந்த அங்கிளுமே காண்டாகி தம்பி இப்ப நீ இதை பண்ணலன்னு வச்சுக்கோ ஒன்ன மட்டும் இல்ல உன் மேனேஜரையும் சேர்த்து தூக்கிறோம் அப்படின்ட்டு அவனை பயங்கரமா மிரட்டெல்லாம் செய்யறாங்க. இவனுக்கு என்ன பண்ணு தெரியாம ஆக்சுவலி இதெல்லாம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நான் தெரியாம இங்க வந்துட்டு அப்படின்னு சொல்லி பாக்குறான். உடனே பக்கத்துல இருந்த அங்கிள் தான் என்னது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கா, இதுக்கு முன்னாடி நீ இதெல்லாம் பண்ணதே இல்லையா, பரவாயில்ல பண்ணலனாலும் புதுசா பண்ணு நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்றான். அதெல்லாம் கேட்டுமே சன்னை எதுவுமே பண்ணாம அப்படியே நின்றுகிட்டு இருக்க. காண்டான அவங்களும் சடனா துப்பாக்கி எடுத்து இப்ப நீ பண்றியா இல்லையா அப்படின்ட்டு மிரட்டுறாங்க. படுபாவி பசங்க கண்ணெல்லாம் வச்சிருக்காங்க. இவன் முதுகுலையும் வச்சு இப்ப நீ முட்டி போடு அப்படின்னு சொல்ல வர வழி இல்லாம இவனும் முட்டி போடுறான். இப்ப பண்றான் அப்படின்னு சொல்லவும் இவன் அப்படியே கைக்கெல்லாம் முறுக்கிட்டு சம்மக்கம் வருது இவனுக்கு. அப்படியே பாத்துக்கிட்டு இருக்க. இவனே காப்பாத்திப்பானா இவனை இல்ல ஜெய் வந்து இவனை காப்பாத்துவான்னு நினைக்கிறீங்களா மக்களே? நீங்க அப்படியே யோசிச்சுக்கிட்டு இருங்க. சீனும் அங்கேயே கட் ஆகி எபிசோடும் முடிஞ்சிருது மக்களே. நெக்ஸ்ட் எபிசோட்ல தான் தெரிய வரும் என்ன ஆகும்னு. இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணிருங்க, ஷேர் பண்ணிருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, ஹைப் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க ப்ளீஸ். நெக்ஸ்ட் வீடியோல வந்து உங்களை பாக்குறேன் மக்களே. பாய் பாய்.